நெல்லை மாநகர பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டப்பணிகள் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. அதில் ஒரு பகுதியாக பாளை சமாதானபுரத்தில் 540 கடைகளுடன் செயல்பட்டு வந்த 60 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காந்தி மார்க்கெட் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்ட முடிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 2023ஆம் ஆண்டு மார்க்கெட் கட்டிடம் முழுவதுமாக இடித்துவிட்டு புதிதாக கட்டும் பணி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அங்கு கடை வைத்திருக்கும் வியாபாரிகளுக்கு தற்காலிகமாக அதன் அருகே பழைய போலீஸ் குடியிருப்பு வளாகத்தில் கடைகள் அமைக்கப்பட்டு அங்கு வியாபாரம் செய்து வருகின்றன. தொடர்ந்து பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது கட்டுமான பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. 40 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் இந்த மார்க்கெட்டில் 420 கடைகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த மார்க்கெட்டில் 50 டன் வரையில் காய்கறிகள் மற்றும் பழங்களை பதப்படுத்தும் குளிர்சாதன வசதி கொண்ட குடோன்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 3877 சதுர மீட்டர் அளவில் தரைத்தளத்தில் புதிய மார்க்கெட் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தரைத்தளத்தில் 172 கடைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதனை வருகின்ற 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெல்லைக்கு வருகை தருகிறார். அப்போது அவர் பல்வேறு முடிவுற்ற பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கின்றார். அதில் ஒன்றாக பாளை மார்க்கெட் திறப்பு விழா காண உள்ளது. எனவே அதற்கான பணிகளை மாநகராட்சி கமிஷனர் சுகபுத்ரா உத்தரவின் பேரில் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர்.